இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் அமைப்பு மோடியின் மீது ஒரு அதிரடியான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய விவகாரங்களில் மோடி தலையிடுகிறார், அவர் பல்வேறு விவகாரங்களில் அவர் மூக்க நுழைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகைகளெல்லாம் வந்த ஒரு செய்தி, மத்திய பிரதேசத்தினுடைய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அதுல் ஸ்ரீதரன், இவர் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு பணியிடை மாற்றம் செய்யப்படுகிறார். அதுல் ஸ்ரீதரன் யார் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அதுல் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய நபர் மோடி கண்ணை உருட்டி காட்டினாலோ இல்லை அமித்ஷா அப்படி லைட்டாக அப்படி அவருடைய பாடி லாங்குவேஜில் மிரட்டினாலோ அதற்கெல்லாம் பணிந்து போகக்கூடிய நபர் அல்ல. துணிச்சலாக பல்வேறு நடவடிக்கைகளை RSS சங்கபரிவார கும்பலுக்கு எதிராக எடுத்த ஒரு மிக முக்கியமான நேர்மையான ஒரு நீதிபதி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது கொலீஜியம் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, இந்த அதுல் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய நபரை பணியிடை மாற்றம் செய்வதற்காக மோடி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இப்போ மோடி ஏன் இந்த அதுல் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய நேர்மையான நீதிபதி மேலே இவ்வளோ கடுப்பாக இருக்கிறாரு? ஏன் RSS இவ்வளோ கடுப்பாக இருக்குது? அதற்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பஹல்காமில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதிகளுடைய தாக்குதல், அதைத் தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. அப்போ அதில் ஒரு ப்ரெஸ் மீட் மோடி ஏற்பாடு செய்கிறார். ஒன்று இராணுவத்தை சார்ந்த ஒரு நபர், அதே மாதிரி விமானப்படையை சார்ந்தவர், கப்பல் படையை சார்ந்தவர், 3 பேருமே பெண்கள். அதற்கு இவர்கள் அன்றைக்கு போட்ட பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நரிமான் சக்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் போட்டாங்க. அதாவது பெண்களுடைய ஆற்றலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பெண்களுடைய குங்குமத்தை அழித்தவர்களுக்கு பெண்களை வைத்தே நாங்கள் பதிலடி கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 பெண்களில் ஒரு பெண் சோஃபியா குரேஷி இல்லையா? இந்த சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய அந்த வீரமங்கை, அவங்கள மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு 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 முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர், அவனை என்னுடைய பட்டியலை சேர்த்து அவன் ஒரு பயங்கரவாதி. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய சொல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய இந்திய படையில் மிக முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கக்கூடிய நபரை அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஜிகாதி கோ பகன், அதாவது பயங்கரவாதிகளுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது மோடி என்ன சொல்கிறாரு, இவங்களை வச்சே நான் அவங்கள பழி தீர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார் இல்லையா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அதாவது 1947 கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க, மீதி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் RSS சங்கபரிவார கும்பலுடைய தொடர்ச்சியான பேச்சு. இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த சோஃபியா குரேஷி என்று சொல்லக்கூடிய நபரை இந்த மாதிரி அவன் பேசுகிறான். இதுக்கு தன்னிச்சையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அதுல் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கு எடுக்கிறார். வழக்கெடுத்து இவர் மீது FIR உடனடியாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மத்திய பிரதேசத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறான்னு தெரியும், RSS தான் ஆட்சியில் இருக்குது. எப்படிப்பட்ட FIR போடுவான்? ஒரு உப்பு சப்பும் இல்லாத ஒரு FIR பதிவு பண்ணான். கோபம் வந்துருச்சு அவருக்கு. கோபம் இந்தந்த இதெல்லாம் நீ பண்ணி FIR போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே FIR போட்டு இன்றைக்கு எந்த நேரத்தில் வேணுமானாலும் விஜய் ஷா என்று சொல்லக்கூடிய நபர் கைது செய்து சிறையில் அடைக்கலாம். அந்த அளவிற்கான ஒரு FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, அடுத்தது இவருக்கு மேலே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் கோவம் வர்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. இவர் ஜம்மு காஷ்மீரினுடைய அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த காலகட்டங்களில் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் படி அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது, காஷ்மீரி மக்களின் மீது மோடி அரசாங்கம் பல்வேறு வழக்குகளை பதிவு செய்து சிறையில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் இவர் விடுதலை செய்தார். இதெல்லாம் இங்கே நடக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அப்போ இதெல்லாம் சேர்ந்து RSS மோடிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிம்ம சொப்னமாக இருக்கிறார் இந்த அதுல் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய நீதிபதி. இப்போ இவரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடனடியாக நீ இப்படி பண்ணுவியா, நீ நேர்மையாக இருப்பியா, நீ நல்லவனாக இருப்பியா, நீ நல்லவனாக இருந்தால் உன்னை நாங்கள் என்ன பண்ணுவோங்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதாவது இடமாற்றத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், டெல்லி கலவரத்தை துல்லியமாக விசாரித்து இரவுக்குள்ளே
எனக்கு பதில் சொல்லியாகணும்னு சொன்ன ஒரு 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 நேர்மையான ஒரு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இரவோடு இரவாக மோடியால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் என்கிற விவாதம் அன்றைய காலகட்டத்தில் வந்ததெல்லாம் நம்ம மறந்துட முடியுமா என்ன? இதெல்லாம் நடந்தது. அப்போது நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்ன நிலைமைங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதவிகளை அவர்கள் அலங்கரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா கவர்னராக மாறுகிறார்கள், ராஜ்யசபா உறுப்பினர்களாக மாறுகிறார்கள், இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் கொண்டு அமர்த்தப்படுகிறார்கள். இதெல்லாம் மோடியை கவனித்தால், மோடி சொல்வதை கேட்டால், அமித்ஷா சொல்வதை கேட்டால் இதெல்லாம் உங்களுக்கு பரிசாக இருக்கிறது என்று எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உயிரே போனாலும் நாங்கள் நேர்மையாக இருப்போம். இந்திய மக்களுடைய இறுதி புகலிடம் என்பது கோர்ட்டு தான். அதனால் நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மையான இது போன்ற அதிகாரிகள் இவர்களால் பழிவாங்கப்படுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய கொலீஜியம் அமைப்பை இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடியினுடைய தலையீடு உள்ளே இருக்குது, எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியலை, அவர் மூக்க நுழைக்கிறாரு. இப்போ இந்திய ஜனநாயகத்திற்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. உங்களுக்கு 2014 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கூட்டாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளே வெளியே வந்து மோடிக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான கருத்தை சொன்னார்கள், எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியலை அப்படின்னு. அப்படி சொன்னவர்களில் பல பேர் பிறகு இன்றைக்கு பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களாகவும் பாஜகவுடைய கவர்னராகவும் மாறினார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு இது நிகழ்ந்தது. சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இதற்கு முன்னாடி அரங்கேறி இருக்கிறதா என்றால் இல்லை. உச்சநீதிமன்றமே துணிச்சலாக தலையிட்டு ஒரு அரசாங்கத்தையே வெற்றி பெற்றது, ஒரு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அப்படியெல்லாம் பண்ண மிக புரட்சிகரமான தீர்ப்புகளெல்லாம் இந்தியாவில் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நீதிமன்ற நீதிபதிகளும் இவர்களால் முடக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களே சொல்லக்கூடிய காட்சி தான். இந்திய ஜனநாயகத்தை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.